கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2020 வருஷத்தின் 12வது மாதத்தின் 6வது நாள் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாய் வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you, those who have come, those who are listening for in this first Sunday. May the Lord bless you. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஏற்ற பிரகாரமாய் நம்மை மாற்றும்படியாக ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and meditate and give God our whole life and to take us. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லிட்டு ஆண்டவரை பேசுகிறதான என்னையும் கேட்கிறதான உங்களுடைய ஜனங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் மூடிக்கொள்வீராக. கர்த்தர் எங்களுக்கு போதித்து கற்றுத்தந்து எங்களை உருமாற்றி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். May the Lord bless you. இந்த நாளிலே நான் வேதத்திலிருந்து ஒரு 3 பரிசுத்தவான்களை குறித்து பேசும்படியாக நான் விரும்புகிறேன். We are willing to speak about 3 people in the Bible. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுத் தந்ததை நாங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். The Holy Spirit taught us and we are teaching you. இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் இருந்ததான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. நாங்கள் முகம் கொடுத்து வருகிறோம். These people who the 3 people had such situations and we are also having those situations. அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தின அதே தேவன், the same God who changed their lives and raised them, என்னையும் என்னை கேட்கிற உங்களையும் அப்படியே மாற்றுவாராக. God may change us and you who are hearing this message. முதலாவதாக First, யோசேப்பை குறித்து நாங்கள் பார்ப்போம். we will see about Joseph. யோசேப்பை குறித்து நாங்கள் ஞாயிறு பாடசாலைகளிலே, ஓய்வு நாள் பாடசாலைகளில் இருந்து நாங்கள் கேட்டு வருகிறோம். We learn about Joseph from Sunday schools. எனவே அந்த யோசேப்பை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாராக. The Lord will teach us about Joseph. ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம். In Genesis chapter 41 verse 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். Then Pharaoh sent and called Joseph. அவனை தீவிரமாய் And they brought him hastily காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். out of the dungeon. அவன் சவரம் பண்ணிக்கொண்டு And he shaved himself வேறு வஸ்திரம் தரித்து and changed his raiment பார்வோனிடத்தில் வந்தான். and came in unto Pharaoh. காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். They brought him out of the dungeon. யோசேப் எங்க இருக்கிறான்? Where is Joseph? காவல் கிடங்கிலே கிடக்கிறான். He is in the dungeon. சிறையிலே இருக்கிறான். He is in prison. ஏன்? Why? அவன் செய்யாத ஒரு காரியத்துக்காக, Because he is there for what he didn't do. செய்யாத குற்றத்திற்காக. The thing he didn't do. தேவன் யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். God had a plan in Joseph's life. யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. There was a plan for God. அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு, Because he cannot act according to the plan. தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு, because God's plan wasn't fulfilled, சத்துரு அநேக திட்டங்களை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தான். Satan brought many obstacles in his life. ஆனாலும் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். But the God who gave his promise, தரிசனம் கொடுத்தவர் அதை நிறைவேற்றுகிறவர். You gave a dream, will do it. என்னதான் காரியங்கள் சம்பவங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே
நேர்ந்தாலும் whatever the obstacle Joseph had, எல்லாவற்றையும் கடந்து he passed everything, தேவனுடைய வாக்கு அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. and God's promise fulfilled in his life. அதே போல இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில Likewise in your life, தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம், God may have given you ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், a dream, ஒரு 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 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கலாம். God may have spoken to you about a thing. கடந்து வந்த 11 மாதங்களும் அது உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்காமல் இருந்திருக்கலாம். The past 11 months it may have not fulfilled in ஆனால் இந்த வருஷத்தை முடிக்கிறதற்கு இன்னும் 25 நாட்கள் உண்டு. but there are 25 days more to finish this அந்த 25 நாட்களுக்குள்ளே அதை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். and within those 25 days God can do it. சில நேரம் அது இன்னும் கடந்து போகலாம். Sometimes it may delay. கடந்து போனாலும் காத்திருங்க. Even if it gets யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சொன்னதை செய்த தேவன் the God who told Joseph and did it, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். he is truthful to fulfill everything in our lives too. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். God gave a dream for Joseph. ஒரு 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 கனவை சொப்பனத்தை கொடுத்தார். He gave a dream for him. ஆனால் அதை தன்னுடைய குடும்பத்திலே தகப்பன் தாயினிடத்திலும் சகோதரிடத்திலும் கொடுத்தான். And he told his family also. அது நிமித்தமாய் அவன் பகைக்கப்பட்டான். And because that he was being hated. அவன் ஒரு தண்ணீரற்ற கிணத்திலே தூக்கி எறியப்பட்டான். He was put into a well. எகிப்தினிடத்திலே விற்கப்பட்டான். He was sold to the Egyptians. விற்கப்பட்டவர்கள் கொண்டு இன்னும் ஒரு இடத்திலே அவனை விற்றார்கள். The person who bought him அவன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறையிலே போடப்பட்டான். and he was put to prison for what he didn't do. சிறையிலே இருந்த பொழுதிலும் அநேகருக்கு அவன் நன்மை செய்தான். Even if he is in சிறையிலே இருந்த பொழுதிலும் அநேகருடைய சொப்பனங்களை அவன் வியாக்கியானம் செய்தான். Even in prison he gave the meaning for his dreams. அதன் பொழுதும் அவன் மறக்கப்பட்ட சில வருஷங்கள் இருந்தது. And there were years even he did that he was forgotten. ஆனாலும் ஒரு காலம் வந்தது. And there came a day. பிரசங்கியின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது We read in Ecclesiastes 28 காலங்களை குறித்து அதிலே நாங்கள் பார்க்கிறோம். We see about 28 days. மறக்க ஒரு காலம் உண்டு, a day to be forgotten, நினைக்க ஒரு காலம் உண்டு, and a day to be reminded. நினைவு கூறப்பட்டதான ஒரு காலம் வந்தது. And there came a day to be reminded. நினைவு கூறப்பட்டதான காலம் வந்த பொழுது And when that day came, ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். the king saw a dream. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் யாராலும் சொல்ல No முடியவில்லை. one can tell the meaning of the dream. ராஜா அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். The king was struggling. யார் இது எனக்கு சொல்வார்கள்? Who will mean it? யாரால் இது எனக்கு சொல்ல முடியும்? Who can give the இதன் meaning? அர்த்தம் தான் என்ன What's the என்று reason? சொல்லி அவன் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது He was bothered. சிறைச்சாலையிலே அவனுடைய சொப்பனத்தை சொன்னவனுடைய சிந்தையிலே அவன் தோன்றுகிறான். The butler remembered Joseph. ராஜாவினிடத்தில் சொல்லுகிறான். He told the king, ராஜா, நான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது king, when I was in prison, நானும் என்னோடு கூட இருந்த சுயம்பாகியும் ஒரே தரிசனத்தை பார்த்தோம், ஒரே சொப்பனத்தை பார்த்தோம். and we had a same dream. அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்ன ஒருவன் இருந்தான். And there was a man who gave meaning. அவன் சொன்னது போடியபடியே நடந்தது. And everything happened according to his என்று words. சொன்ன பொழுது ராஜாவினிடத்தில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. So the king gives orders. ராஜா பார்வோன் அவனை அழைப்பித்தான். Pharaoh called him. அவனை தீவிரமாய் They brought him hastily காவற் கிடங்கிலே இருந்து தூக்கி எடுத்து out of the dungeon, அவனை சவரம் பண்ண செய்து and he shaved himself வேறு வஸ்திரம் தரிக்கப்பட்டு and changed his அவன் raiment ராஜாவினிடத்தில் கொண்டு and வரப்படுகிறான். came in unto Pharaoh. நானும் நீங்களும் அடிமைத்தனத்திலே இருந்தோம், We were slaves, பாவத்திலே இருந்தோம், we were in sin, படுகுழியிலே இருந்தோம். we were in a ஏன் big hole, இன்றும் கூட ஏதோ ஒரு குழியிலே நாங்கள் தள்ளப்பட்டவர்களாய் and now இருக்கலாம். we are also put in. யார் என்னை இந்த கிடங்கிலிருந்து தூக்கி Who எடுப்பார்கள்? will lift me up from here? யார் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்றுவார்கள்? Who will change the situation? யார் என்னை கை கொடுத்த அந்த இடத்திலிருந்து எடுப்பார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். Who will lift me up, giving their hand? உங்களையும் என்னை அழைத்த தேவன், The God who called us, உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்த தேவன், God who gave இந்த His promise. 12வது மாதத்திலே 6வது நாளிலே உங்களுக்கும் எனக்கும் பார்த்து சொல்லுகிறதான காரியம், This 12th month, this 6th day, is saying for us, இருக்கிறதான கிடங்கிலே இருந்து நம்மை தூக்கி எடுத்து He will lift up from the well, சவரம் செய்யப்பட்டவர்களாய், He will make us be shaved, புதிய ஆடைகள் தரித்தவர்களாய், and the people who are wearing new clothes, நம்மிடத்தில் இருந்ததான காரியங்களை சவரம் செய்து அதை சுத்திகரித்து that we clean ourselves from sin, நம்மை மறுபடியுமாய் தேவ சமூக ராஜாவின் சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவன் நமக்காய் இருக்கிறார். We have a God who will bring us to the king's palace one day. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். God will raise us. ஜெஷு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டார்.
சொல்லுங்க. Uh, ஏன் என்று சொன்னால் because இதே செய்தியை the same message நாங்கள் ரெக்கார்ட் செய்தோம். we recorded it. கிட்டத்தட்ட 55 நிமிஷங்கள். It was 50 minutes. ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் Because of some reasons அதிலே எந்த ஒரு நாங்கள் பேசினதான சத்தம் வரவில்லை. no audio was recorded. அதன் நிமித்தமாய் மறுபடியும் இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ரெக்கார்ட் செய்ய வேண்டியதாய் உண்டானது. Because of that we are recording the same message again. பழைய செய்தியிலே பேசப்பட்டதான காரியங்களிலே எத்தனை காரியங்களை தேவன் இதிலே பேச போகிறாரோ தெரியாது. We don't know how many verses he is going to speak. ஏன் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண செய்கிறார். அதிலே கர்த்தர் மறுபடியும் புதிதாய் பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். We don't know why, but God will speak new things in this message. பார்வோனிடத்திலே கொண்டு வரப்படுகிறார். He was brought to Pharaoh. பார்வோனிடத்திலே கொண்டு வரப்பட்டதான யோசேப்பினிடத்திலே அந்த அவனுடைய தரிசனங்கள் சொல்லப்படுகிறது, சொப்பனங்கள் சொல்லப்படுகிறது. And the king's dream was explained to him by Joseph. யோசேப்பு அதற்கு தகுந்ததான ஆலோசனைகளை சொல்லுகிறார். Joseph gave the correct meaning to that dream. அந்த காரியங்களின்படி ராஜா செய்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். And according to the dream the king offers himself. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, everyone who's listening, நீங்களும் கூட ஏதோ ஒரு கிடங்கிலே இருக்கலாம். you may be in any dungeon. நீங்கள் ஏதோ ஒரு இடத்திலே உங்களுடைய இனத்தாலே, உங்களுடைய ஜனத்தாலே, உங்களுடைய குடும்பத்தாலே தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். You may be cast out by your family or your nation. நீங்கள் செய்யாத தவறுக்காய் ஒரு உங்களை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். You have been separated, cornered for some reason. உங்களை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கலாம். And they have separated you from them. ஆனாலும் But கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், God saying, யோசேப்பை உயர்த்தின மேன்மைப்படுத்தின அதே தேவன், the God who raised Joseph and honored him, உங்களையும் இந்த மாதத்திலே உயர்த்துவார். will also lift you up in this month. வருகிறதான நாட்களிலே உங்களை உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் வைப்பார். God will keep you in a high place in these coming days. ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் Genesis chapter 1 verse 40வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். Verse 40 we read, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். Thou shalt be over my house. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு அடங்குவார்கள். And according unto thy word shall all my people be ruled. சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். Only in the throne will I be greater than. பார்வோன் சொல்லுகிறான், Pharaoh says, இந்த தேசத்திலே நான் ராஜா, in this country I am the king. ஆனாலும் But அந்த ராஜா என்பதான அந்த அரண்மனை அந்த சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உயர்ந்தவனாய் இருப்பேன். I will only be great in the throne. சிங்காசனத்தில் மாத்திரம் நான் ராஜாவாய் இருப்பேன். Only in the throne I will be a king. மற்றபடி Otherwise இந்த தேசத்தை ஆளுகிறது, the ruling of this இந்த country, தேசத்தின் ஜனங்களுக்கு சட்டங்களை போடுகிறது, the man who makes laws for this country, இந்த தேசத்தை நிர்வகிக்கிறது, organizing this country, இந்த தேசத்தின் நன்மை தீமைகளை விசாரிக்கிறது, doing good for this country, இந்த தேசத்திலே நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து செய்கிறது உன்னுடைய பொறுப்பு. you are the man who must do everything for this country. யாருக்கு கிடைத்த மேன்மை? Who got this honor? சிறையிலே இருந்தவனுக்கு, who was in the prison, காவல் கிடங்கிலே who இருந்தவனுக்கு. was in dungeon. காவல் கிடங்கிலே இருந்த ஒரு மனுஷனை எடுத்து From the dungeon அவனை சவரம் செய்ய பண்ணி, he shaved himself, அவனுக்கு புது வஸ்திரம் தரித்து he changed his ராஜ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி, and he brought to the king's அந்த palace. தேசத்திற்கே தலைவனாய் அதிகாரியாய் மேன்மைப்படுத்த தேவனால் முடியும் என்று சொன்னார். If God can raise him up and make him the ruler of that country, இந்த நாளிலே நீங்கள் எந்த கிடங்கிலே இருந்தாலும், in whichever dungeon you may be, யார் உங்களை மேலே வர முடியாதபடிக்கு உங்களை சிறுமைப்படுத்தி வைத்திருந்தாலும், whoever may keep you down from becoming great, எப்பேற்பட்டதான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்தாலும், whatever the situation you are facing, கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், God is saying, உங்களை காவல் கிடங்கிலே இருந்து வர பண்ணுவார். he will make you come out of the dungeon, புது வஸ்திரத்தை, புதிய ஆசீர்வாதத்தை தருவார். and he will give new blessings, புதிய அதிகாரங்களை and he தருவார். will give new rule. இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்.
And this will happen in your life. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். God is promising. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, If we wait in the Lord, கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது, if we be truthful to God, கர்த்தருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் we are இருக்கும் பொழுது, holy in front of God. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் Whoever sees, தேவன் என்னை பார்க்கிறார் என்பதான இந்த சிந்தையோடு கூட நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னார். if you are thinking that God is seeing you, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். God is saying, யோசேப்பை உயர்த்தின தேவன், like the God who raised Joseph, யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்த தேவன், God who gave a dream to யோசேப்புக்கு Joseph, வாக்கு பண்ணின தேவன், God who promised Joseph உங்களையும் உயர்த்துவார், will raise you, உங்களை will ஆசீர்வதிப்பார். bless you. உங்கள் குடும்பத்தால் பகைக்கப்பட்டிருக்கலாம், You may be hated by your family, உங்கள் சகோதரர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், you may be cornered by your brothers and sisters. உங்களிடத்திலே நன்மை பெற்றவர்களே உங்களை மறந்திருக்கலாம். Those who are living good by you, you may forget. உபத்திரவத்தின் பாதையில் இந்த 11 மாதங்களும் கடந்து போய் இருந்திருக்கலாம். You may have obstacles in your life these past ஆனால் 11 கர்த்தர் months. உங்களுக்கு சொல்லுகிறார், God is saying to you, யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், God who raised Joseph is saying, உங்களை இன்மேல் வருகிறதான நாட்களிலே கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும். God will bless you in the coming days. எப்பொழுது? How? கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது, When you are truthful to God, கர்த்தருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் இருக்கும் when பொழுது, you are holy in front of God, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, when you are doing good to இதை others, செய்து பாருங்கள், do this and கர்த்தர் see, உங்களை God ஆசீர்வதிப்பார். will bless you. இரண்டாவதா Second, தானியேல். Daniel. தானியேலை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். You all know about Daniel. தானியேலை குறித்தும் நீங்கள் கற்றிருப்பீர்கள், You have learned about Daniel. அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். You have listened many messages about Daniel. தானியேலை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கும் என்று நான் You நம்புகிறேன். may have knowledge about Daniel. தானியேலும் அப்படிதான். Daniel is also like that. தானியேலும் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு உண்மையாய் உண்மையாய் இருந்த ஒரு மனுஷன். Daniel was truthful to God in his life. அவனும் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுகிறான். He was also put to the den of lions. தானியேலுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Daniel chapter 6 verse 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட Then the king commanded, அவர்கள் தானியேலை கொண்டு வந்து and they brought Daniel, அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். cast him into the den of lions. சிங்கத்தின் கெபியிலே போடப்படுகிறான். He is being put to the den of lions. எதற்காய் போடப்பட்டான்? Why is he being put? ஏன் போடப்பட்டான்? Why is he put? யாரால் போடப்பட்டான் And by whom? என்று சொல்லி வேதத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். You may read it in the Bible. சுருக்கமாய் சொல்லுகிறேன். I'll say it quickly. தேசத்திலே ராஜாவினால் ஒரு கட்டளை There பிறப்பிக்கப்படுகிறது. is a rule by the king. ராஜாவினால் நேரடியாய் பிறப்பிக்கப்படவில்லை. It did not directly come from the king. தானியேலை விரோதித்தவர்கள் The people who were angry தானியேலின் நிமித்தமாய் ஒரு சட்டத்தை உண்டு பண்ணுகிறார்கள். because of Daniel, they create a law. அதே போல என்னை கேட்கிற உங்களை விரோதிக்கிறவர்கள் Likewise, the people who hate you, உங்கள் நிமித்தமாய் and because of you, சதி ஆலோசனைகள் பண்ணி they may do evil plans சில குறுக்கு வழிகளை பிரயோகப்படுத்தி and do shortcuts உங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். to do evil to you. அப்படியான சூழ்நிலைகளை முகம் கொடுக்கிற நீங்கள் தைரியப்படுங்கள். And be courage. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking with you. தானியேலை சிங்கக்கபியிலே போட்டார்கள். They put Daniel in the den. வேதம் சொல்லுகிறது, The Bible is saying, தன்னுடைய தேவனை ஆராதிக்கிறதான அந்த காரியத்தை அன்றி except he is worshipping God, தானியேலிடத்திலே வேறு எந்த ஒரு குற்றம் காணப்படவில்லை. there was nothing to blame on him. தன்னுடைய ஆகாரத்தினாலோ, in his food, தன்னுடைய உடையினாலோ, or in his clothes, தன்னுடைய நடக்கையினாலோ, or in his தன்னுடைய behavior, வேலையினாலோ, or in his work, தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த காரியத்தினாலோ, or in his life related things, எதினாலும் அவனை குற்றப்படுத்த no முடியவில்லை. one can blame him. அவனை குற்றப்படுத்த கூடியதான ஒரே ஒரு காரியம் தன்னுடைய தேவனை ஆராதிக்கிறதான வழியிலே. The only thing that can blame him is worshipping God. அவனை ஆராதிக்கிறதான வழியிலே குற்றம் கண்டு பிடிக்கத்தக்கதான சட்டம் நிர்மாணிக்கப்படுகிறது. There's a rule, there is a law being made to blame him. அந்த ராஜா ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறான். Makes a law. சட்டத்தை ஏற்படுத்தினவன் When he makes the law, அந்த சட்டத்தை ஏற்படுத்தினதற்காய் அவன் துக்கத்தோடு கூட இருக்கிறான். and he was sad because he made the law.
அந்த சட்டத்தை ஏற்படுத்தி தானியேலை தூக்கி சிங்கக்கெபியிலே போட்டு விட்டார்கள். And they made the law and put Daniel in. ஆனால் அந்த ராத்திரி முழுவதும் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. The whole night the king didn't sleep. அவன் தூங்காதபடிக்கு முழித்திருக்கிறான். He was not sleeping. விடிந்த மாத்திரத்திலேயே And when it was அந்த dawn, சிங்கக்கெபியின் இடத்திலே வந்து தானியேலோடு கூட பேசுகிறான். he came to the den and talked. தானியேலே, Daniel, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனே, the man who is worshipping, உயிரோடு கூட இருக்கிறாயா என்று கேட்டான். are you alive? தானியேல் உள்ளே இருந்து பதில் சொல்லுகிறான். Daniel's answering, ராஜா வாழ்க, the king long ராஜா வாழ்க, live the நான் king. உள்ளே எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி I இருக்கிறேன், am safe inside. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி இருக்கிறேன், There are no problems. எனக்கு எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை, No harm is done to me. நான் ஆராதிக்கிற தேவன், The God I am worshipping, அவர் என்னை காத்தார். he protected. நான் உனக்கு உண்மையாய் உண்மையாய் இருக்கிறேன், I am truthful to you. தேவனுக்கு உண்மையாய் உண்மையாய் இருக்கிறேன். I am truthful to God. அதனால் தேவன் என்னை காத்தார். Because that God saved me. 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறபடி, Chapter 6 verse 23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு Then was the king exceedingly தானியேலை glad சிங்கங்களின் தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னார். and commanded that they should take அப்படியே Daniel out தானியேலை of the கெபியிலிருந்து தூக்கி விட்டார்கள். So Daniel was taken out. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. And no manner of hurt was found upon him because he believed in his God. ஹல்லேலூயா. Hallelujah. தானியேலை சிங்க கெபியிலிருந்து தூக்கி விடுகிறார்கள். They lift Daniel out of the den. அவனிடத்தில் எந்த ஒரு சேதமும் இல்லை. And no harm is in him. காரணம் என்ன? Why? அவன் தேவனுக்கு உண்மையாய் உண்மையாய். He was truthful to God. எனவே என்னை கேட்கிறவர்களே, Everyone, இந்த நாளிலே நீங்களும் ஏதோ ஒரு குகையில் இருக்கிறீர்களா? you may be in some den. உங்களுக்கு अनेक விதமான பயங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. There are many fears surrounding you. சிங்கங்களை போன்ற ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு காரியத்தினால் இறுக்கப்பட்டிருக்கிறீர்கள். There are things that like lions they are tightening you. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், God is saying, உங்களை தூக்கி விட சட்டம் வருகிறது. there are laws to lift you. உங்களை அந்த இடத்துல இருந்து எழும்ப கர்த்தர் உங்களுக்கு வழிவாசல்களை திறக்கிறார். God is going to make way to stand up. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். God will honor you. உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் சம்பவிக்க போகிறது. There may be changes in your life. கர்த்தர் வித்தியாசமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking differently. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாறுபட்டதான ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். God's going to make new ways in your life. மாத்திரமல்ல, Not only that, யாரெல்லாம் உங்களை அந்த சூழ்நிலைக்கு நேராய் நடத்தினார்களோ, whoever led you into such situations பொறாமையின் நிமித்தமாய், because of jealousy, எரிச்சல் நிமித்தமாய், because of anger, கோபத்தின் நிமித்தமாய், because of wrath, யாரெல்லாம் உங்களை இன்று நீங்கள் இருக்கிறதான அந்த சூழ்நிலைக்கு நேராய் உங்களை தள்ளினார்களோ, the people who push you to situations, அவர்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்த போகிறதான காரியத்தை இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள். see the verse that what God's going to do. 6வது அதிகாரம் 24வது வசனம். Chapter 6 verse 24. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால், And the king commanded, ராஜா கொண்டு வரச் சொன்னான். and they brought those அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். and they cast them into the den of lions, them, their children and their wives. அவர்கள் கெபியின் அடியிலே சேருகிறதற்கு முன்னே And the lions had the mastery of them, சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து and break all their bones. அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. In pieces they came at the bottom of the den. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு விரோதமாய் சதி செய்து, They may make plans against you. உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி, They may blame you. இன்று நாளிலே நீங்கள் இருக்கிற வண்ணமான ஒரு ஸ்தானத்திலே ஒரு இடத்திலே உங்களை போட்டிருக்கலாம். They may have cornered you. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், God is saying, அந்த உங்களுக்கு குற்றம் சாட்டினவர்களே, the people who blamed you, அதே வண்ணமாய் அந்த கெபியிலே போடப்படுவார். likewise they will also be put to such situations. தானியேலுக்கு அந்த கெபியிலே அவன் அடியிலே சேர்ந்திருந்த பொழுதிலும் சிங்கங்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. Even if he is at the end of the pit, no lions did ஆனால் anything. தானியேலை போன்று But like Daniel, குற்றம் சாட்டப்பட்ட உங்களுக்கு, the people who are being blamed, அதே தண்டனை கிடைக்க போகிறது. the same punishment will be given. அவர்கள் மாத்திரமல்ல, Not only them, அவருடைய குடும்பம், the family, அவருடைய பிள்ளைகள், their children, அவருடைய மனைவி, and wives, எல்லாரும் சேர்ந்து அந்த கெபியிலே தூக்கி போடப்படுகிறார்கள். everyone were put to the death. அவர்கள் கெபியிலே சேருகிறதுக்கு முன்பதாக Before they fall into the death, சிங்கங்கள் பாய்ந்து அவர்களுடைய எலும்புகளை முறித்து போட்டது என்று வேதம் the சொல்லுகிறது. lions jumped and ate them. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, God's children, நீங்களும் இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளை முகம் கொடுத்து கொண்டிருந்தார். even if you are facing such 12வது மாதத்தின் 6வது தேதியிலே என்னை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். God is promising you on this. உங்களை யார் குற்றப்படுத்தினார்களோ,
The person who யார் made you, உங்களுக்கு இந்த நாளிலே நீங்கள் இருக்கிறது போல அந்த ஸ்தானத்திலே இருக்கும்படியாய் செய்தார்களோ, the person who are the reason to be in உங்கள் such நிமித்தமாய் உங்கள் மீது கரிசனை கொண்ட தேவன் place. Because of you, our God உங்களை அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து will take you from that, நீங்கள் போடப்பட்டதான அந்த கெபியிலே உங்களுடைய சத்துருக்களை கத்தர் and போடுகிறார். your enemies will be put to the same situations you were, அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுகிறது, and their bones will be broken, அவருடைய குடும்பம் இல்லாமல் போகிறது. and their families will be lost. பார்ப்பீர்கள் என்று சொல்லி கத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டார். God is saying you that you will see. கத்தர் வித்தியாசமா இந்த நாளிலே பேசிக்கொண்டார். God is speaking differently with us. தானியேலுக்கு உண்டான மேன்மை Daniel's honor உங்களுக்கு உண்டாக போகிறது. you will also be. 6வது அதிகாரம் 28வது In வசனத்தில் chapter 6 verse 20. தரிவின் ராஜ்யபார காலத்திலும் So this Daniel prospered in this reign of Darius, பெர்ஷியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் and in the reign of Cyrus the Persian. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. Daniel was prospered. எத்தனை ஜனாதிபதிகள் வந்தாலும், How many presidents, எத்தனை அதிகாரிகள் வந்தாலும், how many officials, எத்தனை தலைவர்கள் வந்தாலும், how many leaders, may come, எத்தனை காரியங்கள் மாற்றமாய் நடந்தாலும் how many things may change, உங்களுடைய காரியம் but ஜெயமாயிருக்கும். your things will prosper. உங்களுடைய காரியம் Your ஜெயமாயிருக்கும். things will win. தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள், Daniel and his friends were slaves, ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருந்தவர்கள். but they were zealous to God. நேபுகாத்நேச்சார் சிலையை செய்து அதை வணங்கும்படியாய் சொன்ன பொழுதிலும் அவர்கள் அதற்கு வணங்கவில்லை. When Nebuchadnezzar made a statue and நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த சிலைக்கு வணங்குவதில்லை என்று சொல்லி வைராக்கியமாய் இருந்தார்கள். even our God save us, so will not save us, we won't bow down. எனவே கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருந்தவர்கள். They were zealous to God. தாழ்மை உள்ளவன் They were humble. தானியேல் தாழ்மை உள்ளவன். Daniel was humble man. ராஜா கனவு கண்டு சொப்பனம் கண்டு தரிசனம் கண்டு அவனை அழைத்த பொழுதிலும் When Daniel had a dream and called him, தானியேல் சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே உங்களுக்கு அதை விளங்க செய்வார். Daniel told, not me, God will tell you. எனவே கர்த்தருக்கு உண்பதாய் நீங்கள் தாழ்மைப்பட்டால், So if you humble before God, கர்த்தருக்கு உண்பதாய் உண்மையாய் இருந்தால், if you are truthful before கர்த்தருக்கு God, உண்பதாய் வைராக்கியமாய் இருந்தால், if you are zealous for God, தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களையும் காத்து தப்புவித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தின தேவன் God who raised Daniel and honored them and respected them, உங்களையும் இனிமேல் வருகிறதான நாட்களிலே அப்படியாய் செய்வார். will also do the same to you. தானியேல் 9:23 In Daniel chapter 9 verse 23, 10:19 சொல்லப்பட்ட வண்ணமாய் in chapter 10 verse 19, கர்த்தருக்கு பிரியமானவன் என்பதாய் தானியேல் அழைக்கப்படுகிறார். God, Daniel is being called that he is the favorite of God. உங்களையும் கர்த்தருக்கு பிரியமானவனாகவும் And likewise you will be God's favorite. மற்றவர்களுக்கும் உங்களை கர்த்தர் அப்படியாய் மாற்றுவேன் என்று For வாக்குப்பட்டார். others also he promises that he will நீங்கள் change. எந்த கெபியிலே இருந்தாலும் பரவாயில்லை, Whatever the den you are, எப்பேற்பட்டதான பயங்கரத்திற்கு மத்தியிலே இருந்தாலும் பரவாயில்லை, whatever the danger you are, தானியேலை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தின தேவன் God who raised Daniel உங்களையும் அப்படியே செய்வார். will also do the same to you. மூன்றாவதாக Third, மொர்தெகாய். Mordecai. எஸ்தருடைய புத்தகத்திலே நீங்கள் மொர்தெகாயை குறித்து பார்க்க முடியும். In the book of Esther you may see about Mordecai. மொர்தெகாய் யார் என்று சொன்னால், Who is Mordecai? எஸ்தருடைய சகோதரன். Esther's brother. அந்த மொர்தெகாய் Mordecai ராஜாவினுடைய அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார். was sitting at the king's gate. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த ஸ்தானத்திலே உட்கார்ந்திருந்தாலும், So in whatever situation you are, மொர்தெகாயை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். God who raised Mordecai promises that எப்படி? he will raise you to how? எஸ்தர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். In Esther chapter 2 verse 21. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, In those days while Mordecai sat in the king's gate, மொர்தெகாய் ராஜாவினுடைய அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த பொழுது, when Mordecai was sitting in the king's gate, அந்த அரண்மனை வாசலில் இருந்தவர்கள் the people who were there ராஜாவுக்கு விரோதமாய் சதி செய்கிறார்கள். are making plans against the king. அந்த சதியை கேட்ட மொர்தெகாய் அதை அவனுக்கு ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறான். And Mordecai told that plans to the king, அந்த சதியிலிருந்து ராஜா and காப்பாற்றப்படுகிறான். the king is being saved from that. அந்த காப்பாற்றப்பட்ட அந்த செய்தி ராஜாவினுடைய நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And this news is being written in the remembrance book of the king. குறிக்கப்பட்ட ஒரு நாள் வருகிறது. And a certain day comes, அந்த நாளிலே ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. and the king did not sleep. ராஜா தூங்காதபடி
விழித்திருந்தது நிமித்தமாய் and the king was not slept, and ராஜா ஒரு மனுஷனை கூப்பிட்டு he called a man அந்த நாளாகம புத்தகத்தை வாசிக்கும்படியாய் சொல்லுகிறார். and told to read the book of remembrance. அந்த நாளாகம புத்தகம் வாசிக்கப்படுகிறது. And the book is being read. அதிலே இந்த குறிப்பிட்ட சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கு. And this certain act is written. அது வாசித்த பொழுது ராஜா அந்த வாசித்தவனிடத்தில் கேட்கிறான். And the king asked that man, இந்த செய்தியை சொல்லி என்னை இந்த தீங்குக்கு தப்புவித்த மனுஷனுக்கு கனம் செலுத்தப்பட்டதா? did we do anything to the man who did this? அவனுக்கு ஏதாவது கைமாறு செலுத்தப்பட்டதா? Did we do anything in behalf of அவனுக்கு அதற்கேற்ற சன்மானம் கொடுக்கப்பட்டதா? did he get the price for that? அப்பொழுது அந்த மனுஷன் சொல்லுகிறான், ஒன்றுமே செய்யப்படவில்லை. The man said nothing has been done. என்று சொல்லப்பட்டு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே And when they were talking, ஆமான் வெளியிலே முற்றத்திலே வந்து நிற்கிறான். Haman is coming near the door. ஆமானை உள்ளே அழைக்கிறார்கள். The king calls Haman. உள்ளே அழைத்து ஆமானிடத்தில் ராஜா கேட்கிறான். The king asks Haman, ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிற மனுஷனுக்கு என்னென்ன மேன்மைகள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி what should be done to the man who the king respects? அப்பொழுது ஆமான் Then Haman, தன்னுடைய இருதயத்திலே நினைக்கிறான், he thinks in his heart, இந்த தேசத்திலே ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிற மனுஷன் என்னை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. there are no one in this country rather than me to be respected by the king. ஏன் என்று சொன்னால் நான் ராஜாவோடு கூட இருக்கிறேன். Because I am with the king. ராஜாவோடு கூட நான் அமர்கிறேன். I am seated with the நான் king. ராஜாவோடு கூட போஜனம் I பண்ணுகிறேன். am dining with the king. ஏன் இப்பொழுதும் கூட While now எஸ்தர் தன்னுடைய ராஜாவினுடைய மனைவி எனக்கும் ராஜாவுக்கும் ஒன்று சேர விருந்து செய்து கொண்டிருக்கிறார். Esther is making a feast for king and me. பாருங்க, அப்படியானால் ராஜாவினுடைய மனைவி என்னை கனப்படுத்துகிறாள். So the king's wife respects me. ராஜாவோடு கூட நான் இருந்து போஜனம் பண்ணுகிறேன். I am dining with the king. அப்படியானால் என்னை தவிர வேறு யாருமே கனத்துக்குரியவன் இந்த தேசத்திலே இருக்க முடியாது என்று நினைத்து, so he thinks that no one is there to be respected. என்னென்ன காரியங்களை மேன்மையாய் சொல்ல முடியும் அத்தனை காரியங்களை ஆமான் சொல்லுகிறான். Whatever the things he can say, he says everything. அப்பொழுது ராஜா மொர்தெகாய்க்கு சொன்ன காரியம், Then the king said Haman, 6வது அதிகாரம் 10வது வசனம். in chapter 6, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, then the king said to Haman, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் take haste and take குதிரையும் the கொண்டு போய் and the horses, ராஜா அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமே செய். as thou hast said, and do even so to Mordecai the Jew that sitteth at the king's gate. நீ சொன்னபடி எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். Let nothing fail of all that thou hast spoken. ஹalleluya. Hallelujah. உங்களை வாசலிலே உட்கார்ந்திருக்க பண்ணுகிறார்களா? Are they making you sit at the door? நீங்கள் இருக்க வேண்டியதான ஸ்தானத்திலே இல்லாதபடி உங்களை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். Are they making you cornered to a place that you do not belong? உங்களுக்கென்று ஒரு மேன்மையான ஸ்தானம் இல்லாமல் இருக்கிறதா? Do you not have anything? எந்த ஸ்தானத்திலே நீங்கள் இருந்தாலும் in whatever the position, நன்மை செய்யுங்கள். do good. மற்றவர்களுக்கு தீங்கு வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். Do good for others. மற்றவர்களுக்காய் பரிதபியுங்கள். மற்றவர்களுக்காய் நன்மை செய்யுங்கள். Do good things to others. அப்பொழுது உங்களுக்கு உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதமும் அது தானாய் கடந்து வரும். Then everything will be issued to you. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், in Psalms it says, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம், thou preparest a table before என் தலை எண்ணெயால் அபிஷேகம் and anointest my head with oil. அதன் பிரகாரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறதான நாட்கள் இதோ வந்திருக்கிறது. According to that, God will do this thing, and that கர்த்தர் day has வித்தியாசமாய் come. பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking differently. நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஒரு தாழ்மையான ஒரு ஸ்தானத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். You may sit in a place cornered by others. ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிற, remembered by the king. உங்களுடைய வேலை தளத்திலே உயர்த்தப்படுகிற, honored you in the place of உங்களுடைய குடும்பத்திலே உயர்த்தப்படுகிற, honored in your family, உங்களுடைய இனஜன பந்துகளுக்குள்ளே உயர்த்தப்படுகிற, honored in your nation, நீங்கள் இருக்கிறதான ஸ்தானத்திலே உயர்த்தப்படுகிற and honored in the place. ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிட A போகிறார். day God is going to say. முதலாவது செய்தியை காட்டிலும் கர்த்தர் இந்த இரண்டாவது செய்தியில வித்தியாசமாய் பேசிக் God கொண்டிருக்கிறார். is speaking differently from the தனிப்பட்ட first message. ஒரு இரண்டு பேருக்காய் கர்த்தர் பேசிக் God கொண்டிருக்கிறார். is speaking for personal people. வாசலிலே உட்கார்ந்திருந்த, Those who are sitting in the gate. ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருந்த, Those who are sitting in king's உள்ளுக்கு palace கூட gate. வர அனுமதி இல்லாத,
you does not have rights to come in. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். God is going to honor you. உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். God is going to honor you. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you. உன்னை எதிர்த்தவர்களே, உன்னை பகைத்தவர்களே உனக்கு நன்மை செய்கிறதான நாட்களுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். God is going to lead you to days that your enemies will respect you. கர்த்தர் அதை கண்டிப்பாய் செய்ய போகிறார். God is going to do that. யாரால் பகைக்கப்படுகிறாயோ, From who you are being hated, யாரால் நீ தள்ளப்பட்டாயோ, from who you are being called, யார் உனக்கு விரோதமாய் சதி ஆலோசனைகளை செய்தார்களோ செய்கிறார்களோ, who made and are making plans against அத்தனை பேருக்கும் முன்பதாய் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். you. God saying He is going to lift you in front of everyone. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. God's word does not. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. Holy Spirit will அவர் உன்னை never lie. பார்த்து சொல்லுகிறார், He is saying to you, உன்னை பகைக்கிறவர்களே உன்னை உயர்த்துவார்கள், your enemies will lift உன்னை you up. பகைக்கிறவர்களே உன்னை Your மேன்மைப்படுத்துவார்கள். enemies will honor you. அப்பேற்பட்டதான நாட்களுக்குள்ளே நான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். God is saying that He has brought you to such days. ஆமான் அந்த ஆமான் ராஜாவினிடத்திலே வந்தது மொர்தெகாய்க்கு தீங்கு செய்யும்படியாய். Haman came to that place to do harm to Mordecai. அவனை அந்த தூக்கு மரத்திலே போட உத்தரவு கேட்கும்படியாய் கடந்து வந்தான். And he came to ask permission to hang him in the tree. ஆனால் வந்த அவனுக்கே அந்த சத்துருவையே மேன்மைப்படுத்தும்படிக்கு யாருக்கு விரோதமாய் அவன் ராஜாவினிடத்திலே புராதி செய்ய வந்தானோ அவனுக்கே கனம் செய்யும்படியாய் ராஜா சொல்லுகிறான். And the king says to do good to the man who he came to do bad things. வேதத்திலே வாசித்து பாருங்கள். Read in the Bible. 50 அடி உயரத்திலே ஒரு தூக்கு மரம் செய்து விட்டு வருகிறான் மொர்தெகாய்க்காக. Haman is making a 50 feet high to hang him. He is making a thing and coming. ஆனால் அதே தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போடும்படியாய் ஆமானை தூக்கி போடும்படியாய் ராஜா கட்டளை கொடுக்கிறார். The king orders Haman to be hung on that same. மாத்திரமல்ல, அவனுடைய 10 குமாரர்களையும் தூக்கி போடுகிறார். His 10 children. அவனுடைய குடும்பமே இல்லாமல் போகிறது. His family. அவனுடைய சந்ததியே இல்லாமல் போகிறது. His generation is being destroyed. நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது, if we are truthful to God, கர்த்தருக்காய் நாங்கள் வைராக்கியமாய் இருக்கும் we are பொழுது, zealous to God, நாங்கள் மற்ற நம்முடைய ஜனத்துக்காய் இனத்துக்காய் நாங்கள் பரிதபிக்கும் பொழுது, if we care for our people, கர்த்தர் நம்மை காக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Lord is truthful to protect us. மாத்திரமல்ல, not only that, மொர்தெகாயை அந்த தேசத்திலே உயர்த்துகிறார். he raises Mordecai. 8வது அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. Chapter 8 verse 2. தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். And the king took off his ring which he had taken from Haman. எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். And gave it unto Mordecai, and Esther set Mordecai over the house of Haman. 9வது அதிகாரம் 3வது வசனத்தின் 2வது பகுதி. In chapter 9 verse 3, the last. மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. Because the fear of Mordecai fell upon them. வாசலிலே உட்கார்ந்திருந்தவன், the man who was sitting at the gate, அரண்மனைக்குள்ளே கூட போக முடியாதவன், who had no rights to come, அவனுக்கென்று ஒரு வீடு இல்லாதவன், he doesn't have, அடிமையாய் இருந்தவன், yeah, he was a slave. அவனுடைய குறித்ததான பயம் எல்லா இடத்திலும் The பரவுகிறது. fear of Mordecai fell all over the country. எனவே நீங்களும் அப்பேற்பட்டதான ஒரு ஸ்தானத்தில் இருப்பீர்கள் என்று So சொன்னார். if you are in such place, தைரியமாயிருங்கள். be encouraged. கர்த்தர் உங்களை குறித்ததான பயத்தை எல்லார் மத்தியிலும் உண்டாக்க போகிறவராய் இருக்கிறார். God is going to make them fear for you. 9வது வசனத்தின் 9வது அதிகாரத்தின் 4வது வசனம். In chapter 9 verse 4. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். For Mordecai was great in the king's house. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. And his fame went out throughout all the இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். For this man Mordecai was greater and greater. ஹalleluya. Hallelujah. அவன் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாய் இருக்கிறான். He is the big head of அவனுடைய the palace. கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாகிறது. His fame went out all through the provinces. மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். He became great. நீங்கள் இருக்கிறதான ஸ்தானம் தாழ்வுதாய் இருக்கலாம். The place you are may be very low. யாரும் மதிக்காத ஒரு இடத்திலே இருக்கலாம். You may be in a place no one ஆனால் respects கர்த்தருடைய you. ஆவியானவர் சொல்லுகிறார், But the Holy Spirit இந்த நாள் முதல் கொண்டு from this day உன்னுடைய பெயர் பிரசித்தமாக போகிறது. your name is going to be great. உன்னுடைய பெயர் தெரியாதவர்கள் இல்லாமல் இருப்பார்கள். There will be no one who doesn't know. அப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று God is சொல்லுகிறார். going to raise you. மாத்திரமல்ல, Not only that, அப்படியாய் நீங்கள் இருக்கும் பொழுது if you are like that, நீங்கள் மொர்தெகாய் போல இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டியவர்களாய் you இருக்கிறீர்கள். must do these things like Mordecai.
செய்தால் கர்த்தர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே If you செய்வார். do, God will do the things. 10வது He said. அதிகாரம் 3வது வசனத்திலே Chapter 10 verse 3. ராஜாவாகிய ஆகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் For Mordecai the Jew was next to King யூதருக்குள் Ahasuerus, பெரியவன், and great among the Jews, திரளான சகோதரருக்கு பிரியமானவன், and accepted of the multitude of தன் his brethren, ஜனத்தாருடைய நன்மையை நாடுகிறவன், seeking the wealth of his தன் people, குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக and பேசுகிறவன். speaking peace to all his seed. மொர்தெகாய் செய்த அத்தனை காரியங்களையும் நீங்களும் செய்வீர்களானால், If you do everything that Mordecai did, செய்வேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் பொருத்தனை you செய்வீர்களானால், make covenant that you will do. வாசலிலே இருந்ததான மொர்தெகாயை உயர்த்தி தேசத்தில் மேன்மைப்படுத்தின தேவன் The God who raised Mordecai from gate to a high place, இப்பொழுது நீங்கள் இருக்கிறதான ஸ்தானத்திலே இருந்து உங்களை உயர்த்தி He will make you stand up from the place உங்களை you are. மேன்மைப்படுத்தி He will honor you. உங்களை மொர்தெகாய் ஆசீர்வதித்தது போல இந்த 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். Like it is in chapter 10 verse 3, God is promising you that He will bless you. இந்த மொர்தெகாயும் This Mordecai எருசலேமில் இருந்து அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்டவன், was a slave from Israel. தன் சகோதரியை மகளைப் போல பராமரித்தவன், He treated his sister like her own daughter. தன்னுடைய இனம் அழிந்து போகக்கூடாது, தன்னுடைய ஜனம் அழிந்து போகக்கூடாது என்று திறப்பிலே நின்றவன். He was being spoken because his seed should not die. உபகாரம் எதிர்பாராதபடிக்கு நன்மை செய்தவன். He was doing good things without expecting for good things. இந்த மொர்தெகாயின் சுபாவம் குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால், These characteristics of Mordecai is in your life. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், மொர்தெகாயை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவேன். God is saying, like He raised Mordecai, He will raise you. யோசேப்பை போல, Like Joseph, தானியேலை போல, like Daniel, மொர்தெகாய் போல like Mordecai. உங்களுடைய சுபாவங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறுமானால், If your life changed like them, யோசேப்பை போல பரிசுத்தமுள்ளவனாய், holy like Joseph, தேவனுக்கு உண்பதாய் உண்மையுள்ளவனாய், truthful before God, மற்றவர்களுக்கு நன்மை பயக்கிறவனாய், seeking good to others, தானியேலை போல தேவனுக்கு நேரத்தை கொடுக்கிறவனாய், giving time to God like Daniel, ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கு உண்மையுள்ளவனாய், truthful to the king and others, மொர்தெகாய் போல சுபாவம் உள்ளவர்களாய் and having a good நீங்கள் characteristic மாறுவீர்கள் என்று like சொன்னார். Mordecai. If you change கர்த்தர் like என்னை that, கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் உடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். God will do good things for everyone who's listening this message. நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பதுவோ, Where we are, எங்கு இருக்கிறோம் என்பதுவோ, where we are staying, எப்படி இருக்கிறோம் என்பதுவோ ஒரு பொருட்டல்ல. or how we are is not a big deal. அது ஒரு பொருட்டே அல்ல. It's not a big deal. இப்பொழுது என்ன Now, செய்கிறோம்? what we are doing, இந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடியுங்கள். give answer to these questions. இப்பொழுது என்ன செய்கிறோம்? What are we doing now? அல்லது என்ன செய்கிறேன்? Or what am I doing? என்ன செய்ய முடியும்? What can I இந்த do? சூழ்நிலையில என்னால் என்ன செய்ய முடியும்? And what can I do in this situation? இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய And போகிறேன்? what am I going to do in this situation? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What are you doing? இதற்கு உன்னுடைய பதில் என்ன? What's your answer for இந்த this? பதிலை கர்த்தருடைய சமூகத்தில் இப்பொழுது கேளுங்க. Ask questions in the presence of God. கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Ask and start praying. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது, அது மெய். God will bless you, and that's the truth. யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். Like He blessed Joseph and raised, தானியேலை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். like He raised and blessed Daniel. மொர்தெகாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினவர். Like Mordecai. உங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கும். Likewise, He is going to bless you. என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலத்தை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Pray and commit your lives and your futures. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோக பிதாவே, Dear Heavenly God, இதோ என்னை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் the people who listen to us, தங்களை ஒப்புக்கொடுத்த ஒவ்வொருவரையும், the people who offered them, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்த those ஒவ்வொருவரையும், who made covenant that they will change their lives, யோசேப்பை போல, like Joseph, தானியேலை போல, like Daniel, மொர்தெகாயை போல like Mordecai, உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும். lift them up and honor them and bless them. யாரெல்லாம் பொருத்தனை செய்தார்களோ Whoever made covenant, அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். bless each and everyone. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான், Your servant, உம்முடைய சிநேகிதனாகிய நான், your beloved, உம்முடைய தீர்க்கதரிசியாகிய நான், and your prophet, உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற நான்,
And the man who got your anointing. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். In the name of the Father, Holy Spirit and the Son, I bless them. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Lord bless them. நிறைவானது வரட்டும், குறைவுகள் அகன்று போகட்டும். Let the good things come and the bad உம்முடைய things. பிள்ளைகளை வேலை தளத்திலே உயர்த்தி மேன்மைப்படுத்தும். Bless them in their work. குடும்பத்திலே ஆசீர்வதியும் உயர்த்தும். Bless them in their family. அவருடைய ஸ்தானத்திலே உயர்த்தும் மேன்மைப்படுத்தும். Honor them in their பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மேன்மைப்படுத்தும். honor them in உம்முடைய their பிள்ளைகளுடைய future. வீடுகள் அப்பம் தண்ணீர் எண்ணெயினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். May their house be filled with goodness. எல்லா நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளை தொடரும். May every goodness சாட்சிகளை மாற்றும். make them சாட்சிகளை testimonies. கேட்க கிருபைத்தார். Help us இயேசு listen to கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We commit everything in the Lord and Savior Jesus Christ's name. ஆமென். Amen. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகை சமயமாயிருக்கிறது. எனவே ஆயத்தப்படுங்கள். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த கேட்ட செய்தியின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டுமானால் இந்த கேட்ட செய்தியை மறுபடியுமாய் கேட்டு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாரநாதா, கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார்.